என் வாழ்க்கையிலேயே வந்து விவசாயத்துல இருந்து 1 கோடி வருமானம் எடுத்த ஒருத்தரை இன்னைக்குதான் நம்ம வந்து நேர்ல பாத்திருக்கோம். ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து 1 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல இருந்து இல்ல, கிட்டத்தட்ட 12.5 ஏக்கர் பப்பாளி விவசாயம் பண்ணி தான் இவர் இந்த வருமானத்தை வந்து எடுத்திருக்காருங்க. இவங்க என்ன படிச்சிருக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து MBA முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து விவசாயத்தை கையில எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல எடுத்து இந்த 12.5 ஏக்கருமே அவரோட சொந்த நிலம் கிடையாது, லீஸுக்கு எடுத்து, நான் சொன்ன மாதிரி லீஸுக்கு எடுத்து தான் இந்த பப்பாளி விவசாயத்தையே அவங்க பண்ண வந்திருக்காங்க. இதுல வந்து இந்த பெரிய தொல்லையா இருக்கிறதுன்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூச்சியோட தொல்லை இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து நம்ம வந்து மேரிகோல்டு வந்து உள்ள ஊடு பயிரா பண்ணிருக்கோம்ப்பா. அது மட்டும் இல்லாம நாங்க பயன்படுத்துறது வந்து ரெட் லேடி வெரைட்டி. இது வந்து கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பழத்தோட சைஸ் வந்து 1 கிலோல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு மரத்துல 100 கிலோ வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட இந்த 12.5 ஏக்கரை சேர்த்து எனக்கு 1 கோடி கிட்ட எனக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்திருக்காங்க. அதனால ஆனா இதுல வந்து என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த எல்லாரும் கேட்கும்போது ஆச்சரியமா கேட்பாங்க. ஆனா இதுல வரக்கூடிய இருக்கிற பிரச்சனை எல்லாம் யாருக்கும் தெரியாது. என்னன்னா, அதிகமா காத்து அடிச்சா சாஞ்சிரும். அது மட்டும் இல்லாம கரெக்டா அதிகமாவும் தண்ணி விட்டுறக்கூடாது, கம்மியாவும் தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான இதுல எல்லாமே பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கா இருக்கிற பொருட்களை தான் நம்ம இப்ப கொடுத்து இது பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வைரஸ் பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து இதுலயே நல்லா சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க.